சார், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நான் உள்துறை கண்காணிப்பாளராக கடந்த 10 மாதமாக பணிபுரிந்து வரேன் சார். நான் உள்துறை கண்காணிப்பாளராக இன்றைக்கி பணியில் இருக்கும்போது சீனியர் சிட்டிசனில் வந்துட்டு கும்பலாக இருந்து சரியாக வரிசை முறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எனக்கு தகவல் கொடுத்தாரு சார். அப்போது எங்களோட பணியாளர் கண்ணகி மற்றும் செக்யூரிட்டி பணியாளர் மற்றும் கோயில் ஸ்டாஃப் திருக்கோயில் பணியாளர் 2 பேர் அங்கே டியூட்டியில் இருந்தாங்க சார். ஒரு போலீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தார் சார். அந்த சீனியர் சிட்டிசன் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தார் சார். கடைசி வரைக்கும் எங்கள் பணியாளர்கள் பப்ளிக்கோட லைனை ஒருங்கிணைக்கிறதுக்கு போராடுறாங்க சார். போலீஸு சப்போர்ட்டே கிடையாது சார். அந்த பேரிகார்டுக்கு பின்னாடி அங்கே டியூட்டியில் இருந்த போலீஸ் ஆட்களை சீனியர் வழியாக அவர் ஆட்களை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கார் சார். அதையும் எங்கள் ஸ்டாஃப் பார்த்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் தான் இங்கே டியூட்டியில் இருக்கேன், நான் அப்படி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணகி மேடம் இவங்கெல்லாம் மிரட்டி இது பண்ணியிருக்காங்க சார். இங்கிட்ட லைனை ஒழுங்குமுறைப்படுத்தலை சார். அப்போது எனக்கு தகவல் வந்த பின்னாடி நானும் போகிறேன் சார். அங்கே ஒரு 10 நிமிஷமாக அங்கே தான் சார் நிற்கிறேன். அந்த போலீஸ் ஸ்டாஃபுக்கு எனக்கு சூப்பர்னு தெரியும் சார். அப்போது நானும் ட்ரை பண்ணுறேன் சார். பேரிகார்டு லைன் போட்டு எல்லா பக்தர்களையும் வரிசையில் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அப்போ பேரிகார்டை நகட்டுறேன். அப்போ அது பணியில் இருந்த போலீஸ் நீ யாரா பேரிகார்டை நகட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கமான வார்த்தையில் திட்டி கையை தள்ளி போட அப்படின்னு சொன்னார் சார். அப்போ கண்ணகி மேடமும் நானும் சூப்பரண்டு சார், நான் திருக்கோயில் சூப்பரண்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். நீ சூப்பரண்டுனா பெரியவனை, நான் தாண்டா இங்கே டியூட்டிக்கு, எனக்கு இங்கே எஸ்பி ஆஃபீஸில் டியூட்டி போட்டுருக்காங்க, நான் தாண்டா டியூட்டி பார்ப்பேன், நீ யாரா இங்கே டியூட்டியில் நிற்க அப்படி இப்படின்னு என்னை தகாத வார்த்தையில் அசிங்கமாக திட்டினார் சார். நான் உடனே எங்கிட்ட என்ன கொஞ்சம் நகண்டு என்னை இங்கிட்ட வாழை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பெரிய வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா இங்கே அப்படி உங்களுக்குலாம் இங்கே டியூட்டி கிடையாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தகாத வார்த்தையில் திட்டி பூட்ஸ் காலால் என்னை மிதிச்சார் சார். ஏன் மிதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி என்னை நெஞ்சில் கை வச்சு தள்ளினார் சார். நானும் கையை வச்சு தடுத்தேன் சார். திருப்பி என்னை அசிங்கமாக திட்டிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டார் சார். போகும்போது வீடியோ எடுத்தார் சார். வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் சார். அதுக்கு அங்கே இருந்த பட்டாலியன் போலீஸை கூப்பிட்டு உடனே என்னை அவங்க போலீஸ் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு இங்கே அவருக்கு டியூட்டி பார்க்குறவருக்கு நல்லா தெரியும் சார், நான் சூப்பர்ன்றும் அவர் தெரியும் சார். அங்கே இருக்கிற பட்டாலியன் போலீஸுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஒரு அக்யூஸ்டாக இழுத்துட்டு போகிற மாதிரி சட்டையை பிடிச்சி உள்ள ஓபிக்கில் தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ் என்னை கன்னத்தில் அடித்து எனக்கு ஏற்கனவே கன்னத்திலே அடிச்சிட்டார் சார். அதேமாரி நான் பொறுமையாக இருந்து இது பண்ணேன் சார். அங்கே பட்டாலியன் போலீஸு அங்கே இருந்த போலீஸு கூட ஓபிக்கில் இழுத்து போய்